அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஓணம் பண்டிகை எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகாபலி என்ற அரசர் அசுர குலத்தை சேர்ந்தவர் ஆவார். இவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அனைவரும் சமமாகவே அனைத்து மக்களையும் நடத்தினார் இந்த மகாபலி அரசர். இவர் ஒரு அசுர ராஜாவாக இருந்தாலும் அவர் உண்மை தவறாமல் மற்றும் உண்மையான மக்களுக்கு பிடித்த மகாராஜாவாக வாழ்ந்து வந்தார். மற்றும் இந்த நாட்டில் அமைதி அதிகமாக விளங்கியது. மகாபலி அரசர் அவர் அதிகாரத்தில் அதிக உயரத்தில் அதிகாரமிக்கவர். இவர் கடவுள்களையே தோற்கடித்து 3 உலகங்களையும் வெற்றி கொண்டவர். மாபெரும் சக்தி கொண்ட மகாபலி மன்னன் என்ற பெயரை எடுத்தார். இவ்வாறு ஆட்சி செய்கிறானே என்று இறைவன் கடவுள்கள் அவர் மீது ஒரு வெறுப்படைந்தனர். மேலும் தேவர் குலத்தையும் இவன் கைப்பற்றி விடுவான் என்று இந்திரன் அவர்கள் பயப்பட்டார்கள். மகாபலி மன்னன் அவர்கள் செயல்களாலும் மற்றும் அவரது சக்தி மகிமையாலும் பயந்து போன இந்திரன் அவர்கள் இதனால் மகிழ்ச்சியை இழந்தார். இந்திரனால் மகாபலி மன்னனை ஒன்றும் செய்ய முடியாத வகையில் அவரை காப்பாற்றும் வகையில் மகாபலி மன்னனை தோற்கடிக்க மகாவிஷ்ணு அவர்களின் உதவியை நாடினான் இந்திரன் அவர்கள். இவர் தேவர்குல மன்னனாக இருந்தாலும் இந்திரனுக்காக சம்மதம் தெரிவித்தார் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள். தனது 5வது அவதாரமான அதாவது பரம்பொருள் விஷ்ணு பெருமானின் 5வது அவதாரமான வாமனன் அவதாரத்தில் குள்ளனாக அதாவது சிறிய பிராமண பையனாக தோன்றினார் பரம்பொருள் மகாவிஷ்ணு. அந்த வாமன ரூபம் எடுத்த பெருமாள் அவர்கள் மகாபலி மன்னன் அவர்களிடம் யாசகம் கேட்டார். இதனால் மகாபலி அவரின் குருவான அவர்கள் இவன் கடவுள் ரூபத்தில் இருக்கிறான், இவனுக்கு எந்த ஒரு யாசகமும் வழங்கக்கூடாது என்று வற்புறுத்தினார். அதனை கேட்காத மகாபலி மன்னன் அவர்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று நான் தாராளமாக கொடுக்கிறேன் என்று செய்தார். அப்பொழுது ஒரு மாபெரும் நாட்டுக்காக வேள்வி ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார் மகாபலி மன்னன். வாமனன் அவர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் குடிப்பீர்களா என்று மகாபலியிடம் கேட்டார். தனது ராஜ்யத்தில் இருக்கும் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வேண்டலாம் என்று மகாபலி மன்னன் கேட்டுக்கொண்டார். பரம்பொருள் வாமனன் அவர்கள் மகாபலி அவர்களிடம் 3 அடி வைக்கும் மண் கேட்டார். உடனடியாக மகாபலி அவர்கள் அவரின் கோரிக்கையை நிறைவேற்றினார். முதல் அடியில் பூலோகத்தையும் 2வது அடியில் மேலோகத்தையும் அளந்து 3வது அடி நான் எங்கே வைக்கட்டும் என்று வாமனன் கேட்டார். இதனால் தன் குருவான இவர் வாமனன் இவ்வாறு செய்துவிட்டானே, இப்போது நீ என்ன செய்ய போகிறார் மகாபலி என்று வருத்தத்தோடு குருநாதர் கேட்டார். அதற்கு எங்கேயும் இடம் இல்லாததால் என் தலை மீது 3வது அடியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் மகாபலி மன்னன் அவர்கள். அதனால் தன் வாக்குறுதியை காப்பாற்றி கொண்டார் மகாபலி மன்னன். இதனால் விஷ்ணு பெருமான் அவர்கள் தனது 3வது அடியை மன்னனான மகாபலியின் தலை மீது அவரை வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். இதனால் ஆண்டுதோறும் தன் மக்களை பார்க்க வரும் இந்த நாளையத்தான் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களிடம் கோரிக்கையாய் கேட்டார் மகாபலி மன்னன் அவர்கள். மகாபலி அவர் கட்டளையை செவி சாய்த்தார் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள். அவரது கோரிக்கையை ஏற்கும் வகையில் அவர் திரும்பிய நாள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் இப்போது நமக்கு இந்த ஓணம் பண்டிகை இதற்காகத்தான் கொண்டாடப்படுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொண்டோம். இப்போது நாம் தெரிந்தது இந்த ஓணம் பண்டிகை நாட்களில் மகாபலி மன்னன் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வருவதாக ஐதீகத்தை கடைபிடித்து கொண்டு வாமனன் அவர்களுக்கும் மகாபலி மன்னருக்கும் அறுசுவை உணவுகள் தயார் செய்து படையிலிட்டு இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வெண்ணிற ஆடைகள் அணிந்து கொண்டும் நிகழ்ச்சிகள் பாடல்கள் ஆடிப்பாடி தங்கள் திருவிளையாடல்களை இந்த ஓணம் பண்டிகையில் நாட்களில் கொண்டாடுகிறார்கள். இதனால் விஷ்ணு பெருமான் அவர்கள் 2 அடியில் உலகளந்த பெருமாள் என்று கூறப்படுகிறார். இந்த ஓணம் பண்டிகையின் போது நடனம், இசை, விளையாட்டுகள் போன்ற மாபெரும் நிகழ்ச்சிகள் நிறைந்த இந்த திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஓணம் பண்டிகை நாட்களில் வல்லமக்களி மற்றும் புலிகளி, அத்த சமயம், கதகளி, திருவாதிரைக்களி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையால் கேரள மக்களாலும் தமிழக மக்களாலும் கொண்டாடி வருகின்றனர்.
இந்த ஓணம் பண்டிகை என்று ஓடக்கூடிய அதிக அளவில் வாங்குகிறார்கள் இந்த புடவைகளை. அப்படி வாங்கி அந்த ஓணக்கொடிகள் அவர்கள் விரும்பியவர்களுக்கு இதனை கொடுத்து மகிழ்கிறார்கள். மேலும் எனவே இந்த ஓணம் பண்டிகையை தவிர்க்க முடியாத செயல்களாக நீங்கள் புதிய ஆடைகள் அணிவிந்து ஓணக்கொடியை அனைவருக்கும் காட்டி மன்னன் மகாபலி அவர்களை வரவேற்கும் அதிசயம் நடைபெறுகிறது. இந்த ஓணம் பண்டிகை கேரள மக்களின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் போன்ற வளமான பாரம்பரியத்தை கொண்டு இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக தமிழக மக்களாலும் மற்றும் கேரள மக்களாலும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.